ஹாய் ஹலோ அன்பான நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் குமார், உங்கள் யூடியூப் சேனலில் இருந்து பேசுகிறேன். இன்று நான் இது ஒரு இதயத்தை தொடும் ரொமான்டிக் காதல் கதையை தான் சொல்லப் போகிறேன். இது ஒரு குடும்ப ரகசியங்களை தடையை மீறி உணர்ச்சி நிறைந்த திருப்பங்கள் நிறைந்த கதை. கதையை கேட்டு முடிக்கும் போது உங்கள் மனதில் காதலின் உண்மை வலிமை பற்றி ஒரு பெரிய உணர்வு வரும். சரி, கதைக்கு போவோம். உங்களிடம் எங்கிருந்து இந்தியாவில் பார்க்குறீங்க, இப்போ என்ன நேரம் உங்ககிட்ட, உங்கள் பெயர் என்ன, கமெண்டில் சொல்லுங்கள். நான் படித்து ரிப்ளை பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. பெல் ஐக்கானை அழுத்தி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். அடுத்த கதையை மிஸ் பண்ணாதீங்க. மதுரை சேர்ந்த ஒரு இளம் ஜோடிகளின் வாழ்க்கையை பற்றியது. உண்மைக்கும் ரொம்ப அருகில் இருக்கும் இந்த கதை. நம்மில் பலருக்கு நடக்கக்கூடியவை போலவே இருக்கும். கதாநாயகன் பெயர் விஷால். அவனுக்கு 27 வயது. ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். திருச்சியில் பிறந்து வளர்ந்தவன். சிறு வயதிலிருந்தே கஷ்டப்பட்டு படித்து நல்ல வேலைக்கு வந்தவன். அவன் திருமணம் செய்து கொண்டது ஸ்ரீதேவி என்ற அழகான பெண். ஸ்ரீதேவிக்கு 24 வயது. அவள் ஒரு நர்ஸ். கோவையிலிருந்து வந்தவள். அவள் பார்க்க ரொம்பவே அழகாக இருப்பான். ஆனால் அதைவிட அழகானது அவளுடைய இதயம். அவள் நோயாளிகளை பார்த்து கொள்ளும்போது அவளோட அன்பு எல்லோருக்கும் தெரியும். அவர்கள் திருமணம் 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 22ஆம் நடந்தது. அது ஒரு சிறிய விழாதான், ஆனால் உணர்ச்சிகள் நிறைந்தது. குடும்பத்தினர் மட்டும் வந்திருந்தார்கள். பாடல்கள், சிரிப்பு, கண்ணீர் எல்லாம் கலந்து ஒரு அழகான நாள். திருமணத்துக்கு பிறகு விஷால் ஸ்ரீதேவி வீட்டிற்கு செல்கிறான். அங்கு ஸ்ரீதேவியின் சித்தி கவிதா இருக்க. அவளுக்கு 42 வயது. ஒரு டெய்லர். துணிக்கடை தைத்து வேலை செய்கிறார். அவளோட சித்தப்பா கிருஷ்ணா 47 வயது. ஒரு விவசாயி, நிலத்தில் வேலை செய்பவர். அவர்கள் 2 பேருக்கும் அந்த வீட்டில் வசிக்கிறார்கள். இந்த வீடு மதுரையில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு பசுமையான கிராமத்தில் இருந்தது. வீடு சிவப்பு நிறத்தில் பெயிண்ட் செய்யப்பட்டிருக்கும். சுற்றும் மாம்பழத்தோப்புகள். காலையில் எழுந்தால் பச்சை நிற இலைகள், பறவைகள் சத்தம். ரொம்பவே அமைதியான இடம். விஷால் அங்கு போனதும் தனது புது வாழ்க்கை அழகாக ஆரம்பிக்க ரொம்பவே ஆவலாக இருந்தான். ஸ்ரீதேவியிடம் காலை 6 மணிக்கு எழுந்து சேர்ந்து தேநீர் அருந்துவது, சந்தோஷமாக இருப்பது பழக்கமாகிவிட்டது. அந்த சிறிய தருணங்கள் அவருக்கு பெரும் மகிழ்ச்சியை அளித்தந்தது. ஸ்ரீ, இந்த தேநீர் உன் கையால் செய்யும்போது இன்னும் சுவையாக இருக்கு என்று சொல்லி சிரிப்பான். இரவு 8 மணிக்கு நிலவு நேரத்தில் நடைப்பயிற்சி போவான். கை கோர்த்து நடக்கும்போது அவர்களோட காதல் இன்னும் ஆழமாகும். ஸ்ரீதேவி சொல்வா, விஷால், நீ என் வாழ்க்கையில் இவ்வளோ அழகாக மாற்றிட்ட, ரொம்ப நன்றி என்று சொல்லுவாள். அந்த நாட்கள் அவர்களுக்கு தேன் போல இனிமையாக இருந்தது. ஆனால் வாழ்க்கை எப்போதும் இப்படியே செல்லவே இல்லை. சில மாதங்கள் கழித்து ஒரு மாலை 7 மணி இருக்கும். வீட்டில் மாடியில் இருந்த மென்மையான பேச்சு சத்தம் ஏதோ கேட்டுக்கொண்டே இருந்தது. விஷால் அப்பா வீட்டில் தனியாக இருந்தான். ஸ்ரீதேவி ஹாஸ்பிட்டலில் டியூட்டி. அவன் ஏறி மெதுவாக பார்த்தான். அங்கு கவிதா தனது சித்தப்பா கிருஷ்ணனுடன் ரொம்பவே அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டே இருந்திருக்காரு. அது ஒரு தடை மீறிய உறவு. கவிதா கிருஷ்ணனின் மனைவியின் தங்கை. ஆனால் இப்போ அவனோட அண்ணனுடன் அவங்க 4 ஆண்டுகள் இந்த ரகசிய காதலை வச்சிருந்தாங்க. விஷால் அதை பார்த்து பேரதிர்ச்சி அடைந்தான். அவன் இதயம் வேகமாக துடித்தது. கால்கள் நடுங்கின. இது எப்படி சாத்தியம்? ஸ்ரீதேவியின் குடும்பத்தில் இப்படி ஒரு துரோகமா என்று அவன் மனம் கலங்கினான். அவன் அங்கிருந்து ஓடி வந்து தனியாக உட்கார்ந்து அழுதான். அந்த ரகசியமாக அவனை உள்ளுக்குள் கொன்றது. அடுத்த நாள் காலையில் 9 மணி இருக்கும். விஷால் இதை ஸ்ரீதேவியிடம் சொல்ல முயன்றான். அவள் கண்களை பார்த்தது. ஸ்ரீ, உன் சித்தி மற்றும் சித்தப்பா என்று தொடங்க ஆரம்பித்திருந்தான். ஆனால் கவிதா கிருஷ்ணனும் இதை அறிந்து கொண்டாங்க. அவனை தனியாக அழைச்சி, இதை வெளியே சொல்லாதீங்க, உன் குடும்பத்தை அழிச்சிட்டு விடுவேன் என்று மிரட்டினான். ஸ்ரீதேவின் இகழச் செய்தான். ரொம்பவே கத்தினான். கிருஷ்ணன் கோபமாக சொன்னான், நீ யார் இந்த குடும்பத்திற்கு தலையிட? வாயை மூடிக்கோ. விஷால் ரொம்பவே பயந்துட்டான். ஆனால் அவன் இதயத்தில் உண்மை வெளியே வரணும் என்று துடித்துடித்து இருந்தான். அவன் பயத்தை மீறி உண்மையை வெளிவர கொண்டு வர முடிவு செய்து விட்டான். ஒரு மதியம் 2 மணி இருக்கும். அவன் தனது உறவினர்களுக்கு மெசேஜ் அனுப்ப முயன்றான். ஃபோன் போட்டு டைப் செய்யும் போது கவிதா கிருஷ்ணனும் அவனை பிடிச்சிட்டாங்க. நீ இதை செய்யக்கூடாது என்று கத்தி அவனை வீட்டின் கீழ் அறையில் பூட்டி வச்சிட்டாங்க. அந்த அறை இருட்டாக இருந்தது. வெப்பம் அதிகமாக இருந்தது. உணவு, தண்ணீர் இல்லை. 3 நாட்கள் அவன் அங்கேயே துன்புறுத்தப்பட்டார்கள். அடி, உதை, மிரட்டல்கள் எல்லாமே. கவிதா சொன்னா, நீ எங்கள் காதலை அழிக்காதே, இல்லைன்னா உன்னை முடித்து விடுவேன் என்று மிரட்டினார்கள். விஷால் வலியால் துடித்தான். ஆனால் அவன் மனம் ஸ்ரீதேவியை நினைச்சு தாங்கியது. ஸ்ரீ, நான் உனக்காக போராடுவேன் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டான். இறுதியில் விஷால் தனது வலியை தாங்க முடியாமல் ஒரு இரவு 11 மணி இருக்கும். அறையின் கதவை உடைத்துவிட்டு தப்பிக்க முயன்றான். அவன் வெளியே ஓடும்போது கவிதா அவனை பிடிக்க இழுத்து கொடுமையாக அடித்து தொடங்கிவிட்டாள். அவள் கத்தினா, நீ எங்கே போற? இங்கே இரு. அந்த சத்தம் கேட்டு தோட்டத்தில் இருந்த ஸ்ரீதேவி ஓடி வந்தா. அவள் தனது சித்தியின் துரோகத்தை அறிந்து ஆத்திரத்தில் கொதித்தெழுந்தாள். அவள் அருகில் இருந்த ஒரு இரும்பு கம்பியை எடுத்து கவிதாவை தாக்கி ஏதோ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரத்தம் பாய்ந்தது.
வீடு முழுக்க அதிர்ச்சி. ஸ்ரீதேவியின் கைகள் சிவப்பு நிறத்தில் நனைந்தன. விஷாலின் கண்களில் கண்ணீர் பெருகியது. அவள்கள் அழுது கொண்டே சொன்னா, விஷால், நான் இதை செய்ய வேண்டியது போச்சு. அந்த காட்சி அவர்களை வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிடுச்சு. போலீஸ் விசாரணை தொடங்க ஆரம்பித்து விட்டது. ஸ்ரீதேவி கைது செய்யப்பட்டாள். இந்த வழக்கு 2022ஆம் ஆண்டு தொடங்கியது. அதில் கிருஷ்ணன் தனது மகளுக்கு எதிராக சாட்சி சொன்னான். அவன் கோர்ட்டில் நின்று ஸ்ரீதேவிதான் கொலையை செய்தாள் என்று சொன்னான். அது அவளுக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திவிட்டது. ஸ்ரீதேவிக்கு 6 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைத்தது. விஷால் தனியாக தான் இருந்தான். ஆனால் அவனை காதலித்திருந்தான். ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை 3 மணி இருக்கும். சிறைக்கு போய் அவளை பார்ப்பான். ஸ்ரீதேவி, நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன், நம் காதல் வெல்லும் என்று சொல்லுவான். ஸ்ரீதேவி உள்ளுக்குள் வலியோடு சிரிப்பான். ஆனால் உன் அன்பு தான் என்னைக்கும் தாங்குகிறது. அவர்களது காதல் சிறை சுவர்களை தாண்டி வலுவடைந்து விட்டது. இறுதியில் 2027ஆம் ஆண்டு மார்ச் 18ஆம் தேதி ஸ்ரீதேவி விடுதலை ஆனாள். விஷால் சிறை வாசலில் காத்திருந்தான். அவள் வெளியே வந்ததும் அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டான். அந்த அணைப்பில் அவர்களது எல்லா வலிகளும் கரைஞ்சது. ஸ்ரீ, இனி நாம் சேர்ந்து வாழ்வோம் என்று சொன்னான். அவள் கண்ணீரோடு சொன்னான், விஷால், நான் உன் காதல்தான் வாழ்க்கை அப்படின்னு சொன்னான். அவர்கள் புது வாழ்க்கையை தொடங்கினார்கள். ஆனால் இந்த ரகசியங்கள் அவர்களோட மனதில் ஒரு நிழலாகவே இருந்தது. ஸ்ரீதேவி சிறையிலிருந்து வந்த பிறகு அவளோட வாழ்க்கை மீண்டும் தொடங்கியது. ஆனால் அது எளிதானது இல்லை. சிறைவாசம் அவளை உடைச்சிருந்தது. ஆனால் விஷாலோடு காதல் அவனை மீண்டும் கட்டி எழுப்பியது. அவன் அவளை சிறைவாசலில் காத்திருந்தான். கையில் ஒரு சில பூச்செண்டுகள் வச்சிருந்தான். ஸ்ரீதேவி வெளியே வந்ததும் அவர்கள் கண்ணில் கலங்கின. ஸ்ரீ, நீ திரும்பி வந்துட்டேன், இனி எல்லாம் நல்லா இருக்கும் என்று சொல்லி அவனை அணைச்சான். அந்த அணைப்பில் அவளோட எல்லா வலிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சு விட்டது. அவள் திரும்பி பார்த்து சொன்னா, விஷால், உன் அன்பு இல்லைன்னா நான் எப்படி தாங்கியிருப்பேன் என்று. அவர்கள் 2 பேரும் அங்கிருந்து நேராக ஒரு சிறிய ஹோட்டலுக்கு போனாங்க. அங்கு சூடான காஃபி குடிக்கலாமா என்று முடிவு செய்து 2 பேரும் ஜாலியாக காஃபி அருந்து விட்டார்கள். ஸ்ரீதேவி சொன்னா, சிறையில் இருந்த நாட்கள் ரொம்பவே கஷ்டம்டா அப்படின்னு. ஆனால் உன் ஞாபகம்தான் என்ன உயிரோடு இவ்வளோ நாள் வச்சது. ஆனால் அவர்களை மீண்டும் இணைந்தாலும் கிருஷ்ணன் அவர்களை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவன் இன்னும் ரொம்பவே கோபத்தில் தான் இருக்கிறான். நீ என் மகளே இல்லை, நீ கொலை செய்தவள் என்று சொல்லி தனது உறவினர்களுடன் சேர்ந்து ஸ்ரீதேவியை வீட்டை விட்டு துரத்தி விட்டான். அது அவர்களுக்கு பெரிய பேரடியாக அமைந்தது. அவள் அழுது கொண்டே சொன்னா, அப்பா, நான் உங்களுக்கு தான் எல்லாத்தையும் செய்தேன். ஆனால் நீங்கள். கிருஷ்ணன் கேட்கவே இல்லை. அவன் கதவை சாத்தி, போ, இங்கே உன் இடம் இல்லை என்று கத்தினான். விஷால் அவளை தேற்றி, ஸ்ரீ, நான் இருக்கல்ல உன் புருஷன், நம்ம புது வாழ்க்கையை தொடங்கலாம் என்று சொன்னான். அவளை தனது திருச்சி வீட்டிற்கு அழைத்துச் சென்றான். அங்கு அவனது அம்மா சிந்திரா, கிட்டத்தட்ட ஒரு 50 வயதுக்கும் ஒரு ஹோம் மேக்கர், எப்போதும் சமையல் செய்து அன்பு காட்டுவாள். அவளோட அப்பா ராமு 55 வயசு இருக்கும், ஒரு ரிட்டையர்ட் டீச்சர், புத்தகங்கள் படித்து அறிவுரை பகிர்வான். அவங்க 2 பேரும் ஸ்ரீதேவி அன்புடன் வரவேற்றார்கள். சந்திரா சொன்னா, மா, நீ எங்கள் பொண்ணு மாதிரிம்மா, இங்கே சந்தோஷமாக இரு. ராமு சொன்னா, வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும், ஆனால் காதல் இருந்தால் எல்லாமே சரியாகிடும். ஸ்ரீதேவி அந்த கொஞ்சலாக தன்னை வீட்டு கொண்டாள். கதை இங்கே முடியலை. ஸ்ரீதேவி சிறையில் இருந்தபோதே அவளுக்கு ஒரு பெரிய ரகசியம் தெரிய வந்தது. சிறையில் ஒரு பெண் அவளிடம் பேசி, உன் குடும்பத்தில் நிறைய ரகசியங்கள் இருக்குது என்று சொன்னான். அப்புறம் ஸ்ரீதேவி விசாரிக்க தெரிஞ்சுக்கிட்டா, கவிதா உண்மையிலேயே ஸ்ரீதேவியின் உண்மையான அம்மா. கிருஷ்ணன் 26 ஆண்டுகளுக்கு முன் தனது மனைவியை ஏமாற்றி கவிதாவுடன் உறவு வைத்திருந்தான். அது ஸ்ரீதேவிக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவள் சிறையில் தனியாக உட்கார்ந்து அழுதான். நான் யாரு, என் வாழ்க்கை என்ன என்று. விடுதலைக்கு பிறகு அவள் இதை விஷாலிடம் கேட்க ஆரம்பித்து விட்டாள். ஆனால் விஷாலுக்கு இதற்கு பதில் இல்லவே இல்லை. விஷால், நான் உன் கூட வாழ தகுதியானவளா இல்லையா என்று எனக்கே தெரியவில்லை என்று கேட்க ஆரம்பித்து விட்டாள். விஷால் அவளை ஆறுதல் சொல்லி, ஸ்ரீ, உன் கடந்த காலம் முக்கியமே இல்லை, நம்ம காதல் தான் எனக்கு முக்கியம் என்று சொன்னான். அவர்கள் இருவரும் 2027ஆம் ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி ஒரு சிறிய கோவிலில் ரகசியமாக மறுபடியும் திருமணம் செய்து கொண்டனர். அங்கு பச்சை நிற சேலை. ஸ்ரீதேவி ரொம்பவே அழகாக தேவதை மாதிரி இருந்தாள். விஷால் அவளை பார்த்து சொன்னா, நீ என் உலகம் ஸ்ரீ. அந்த திருமணம் அவர்களுக்கு புது நம்பிக்கையை கொடுத்தது. அவர்களது வாழ்க்கை மெல்ல மெல்ல மாறியது. விஷால் தனது வேலையை உயர்வு பெற்றான். ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஹெட் ஆனான். அவர்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஸ்ரீதேவி அவனுக்கு பிடித்த உணவுகளை செய்து வைப்பார். ஸ்ரீதேவி புதிய ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக சேர்ந்தாள். அங்கு நோயாளிகளை பார்த்து கொள்ளும்போது அவளோட மனம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆறுதல் அடைஞ்சது. நான் இப்போது நல்லா இருக்கேன் விஷால் என்று சொல்லுவான். ஆனால் ஒரு காலை 10 மணிக்கும் கிருஷ்ணன் திடீரென்று அவர்கள் வீட்டுக்கு வந்தான். தற்செயலாக அவர்கள் முகம் வருத்தமாக இருந்தது. மா, மன்னிப்பு கேட்கிறமா என்று. தவறுகளால் உங்கள் காதல் பாதிக்கப்பட்டது என்று அழுதான்.
ஸ்ரீதேவி அதை பார்த்து நம்பினா. அப்பா நீங்கள் வந்துட்டீங்களா என்று சொல்லி அழுதான். ஆனால் அது ஒரு சூழ்ச்சி. கிருஷ்ணா உண்மையாகவே ஸ்ரீதேவி விஷாலிடம் இருந்து பிரிக்க வந்திருந்தவன். அவன் ஒரு புதிய உறவில் இருந்தான். அவள் பெயர் பவித்ரா. கிட்டத்தட்ட 40 வயது. ஒரு பிஸ்னஸ் உமன். அவங்க 2 பேரும் சேர்ந்து விஷாலை அச்சுறுத்தினாங்க. நீ ஸ்ரீதேவியை விட்டு விலகிடு, இல்லைன்னா உன் வேலையை இழக்க செஞ்சிடும் என்று ரொம்பவே மிரட்டினார்கள். விஷால் பயப்படவே இல்லை கொஞ்சம் கூட. அவன் ஸ்ரீதேவியை பார்த்து சொன்னான், ஸ்ரீ, நம்ம சேர்ந்துருப்போம், யாரும் நம்மளை பிரிக்கவே முடியாது என்று ஸ்ரீதேவி அப்பாவிடமே இவன் மிரட்டி ஆரம்பித்து விட்டான். அவர்கள் 2 பேரும் சேர்ந்து போராடினார்கள். ஒரு மழை மாலையில் அவர்கள் வீட்டில் சண்டை உச்சக்கட்டத்தை அடைந்து விட்டது. மழை பெய்து கொண்டே இருந்தது. வெளியே இடி சத்தம். கிருஷ்ணன் கத்தினான், நீ என் மகள் இல்லை. ஸ்ரீதேவி தனது அப்பாவை எதிர்த்து நின்ற, அப்பா, உங்கள் தவறுகளால் தான் எல்லாம் நடந்தது, இப்போ போங்க. இறுதியில் கிருஷ்ணன் தோற்று போனான். அவள் தலை குனிந்து வெளியே போனான். விஷால் ஸ்ரீதேவியை இறுக்கமாக அணைத்தான். அது அவர்களது முதல் உணர்ச்சியின் உம்மா. 2028ஆம் ஆண்டு ஏப்ரல் 2ஆம் தேதி ஈஸ்டர் மேடையில் மஞ்சள் ரோஜா மலர்கள் சூழ்ந்த அறையில் அந்த உம்மா அவர்களை காதலை உறுதிப்படுத்தியது. ஸ்ரீதேவி சொன்னா, விஷால், இது நம் வாழ்க்கையின் புது தொடக்கம். கதையில் உச்சம் இந்த இரவுதான். அவர்கள் இருவரும் தங்கள் காதலை ஹாப்பியாக இருந்தார்கள். அதை எப்படி சந்தோஷமாக இருந்தார்கள் என்பதை நீங்களே கற்பனை செய்து கொள்ளுங்கள். மென்மையான விளக்குகள், மழை சத்தம், உணர்ச்சிகள் பொங்கி வழிந்தன. அது அவர்களது தடை மீறிய காதல். அந்த இரவு அவர்கள் இன்னும் நெருக்கமாக கொண்டே இருந்தது. 10 மாதங்கள் கழித்து 2029ஆம் ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதி அவர்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அவள் பேர் அனன்யா. அவள் பிறந்ததும் விஷால் சொன்னா, ஸ்ரீ, இது நம்ம காதலின் பலனு. இப்போது அவர்கள் கோவையில் ஒரு நீல நிற பங்களாவில் வசிக்கிறார்கள். இரவு 9 மணிக்கு குடும்பமாக உட்கார்ந்து பேசுவார்கள். அனன்யாவை தூங்க வைப்பார்கள். ரகசியங்கள் நிழலாக இருந்தாலும் காதல் வென்றது. அவர்களோட வாழ்க்கை இப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது? குடும்பத்தில் நம்பிக்கை எவ்வளவு முக்கியம் என்று தோணலாம். லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். அடுத்த கதைக்கு வெயிட் பண்ணுங்க. குட் பை, டேக் கேர், பாய் பாய்.